Good morning students. Welcome to my channel Aya Kalaigal. In this video we are going to see 5th standard English term 1 unit 3 our nation. என்னுடைய நாடு என்னுடைய தேசம் சொல்லுவாங்க. நீலா சொல்றா I love my country. நான் என்னோட நாட்டை நேசிக்கிறேன். So I keep it clean. அதனால என்னோட நாட்டை நான் சுத்தமாக வச்சுக்குவேன். நீங்கள் do you அப்படின்னு கேட்குறா. நீங்கள் next my little Pictionary. Amar Jawan Jyoti, an Indian memorial constructed after the Indo-Pak War of 1971. இந்தியா-பாகிஸ்தான் வார் போர் நடந்தது. அது எப்போ நடந்ததுன்னா 1971. அந்த போரில் உயிரிழந்த படை வீரர்களின் நினைவாக இந்த அமர் ஜவான் ஜோதி என்ற நினைவிடத்தை கட்டினாங்க. பேட்டில் எ ஃபைட் பிட்வீன் ஆர்மிஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். போரில் சண்டையிடுவாங்க இல்லையா, அந்த சண்டையிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் பேட்டில்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வெப்பன் அன் ஆப்ஜெக்ட் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைட்டிங் ஆர் அட்டாக்கிங். எதிரியிடம் சண்டை போடுவதற்கும் அவர்களை தாக்குவதற்கும் தேவையான ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, கன் நைஃப் பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் வெப்பன்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்து மகாவீர் சக்ரா, த செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்டு இன் இந்தியா. இந்திய மிலிட்ரியில் கொடுக்கக்கூடிய இரண்டாவது அவார்டு, ஹையஸ்ட் அவார்டு. சோல்ஜியர் எ பர்சன் ஹூ சர்வ்ஸ் இன் அன் ஆர்மி. படை வீரர் தான் சோல்ஜர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெட்டஸ் லேர்ன் த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். நமது நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். கார்டியன்ஸ்னால் பாதுகாவலர்கள். நம்ம இப்போ லெசனுக்கு போகலாம். ஆனந்தன் அண்ட் யாழினி கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். After washing their face, hands and legs, they sat down next to their father. ஆனந்தனும் யாழினியும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸு, ஹேண்ட்ஸு, லெக்ஸு இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. Their father was watching the news on the television. அவங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருந்தார். என்ன பார்த்துட்டு இருந்தார்? நியூஸ் பார்த்துட்டு இருந்தார். தெர் வேர் 2 bowls ஆஃப் சிக்பி சுண்டல். அவர் 2 பவுல்ஸில் கொண்டக்கடலையை வச்சுட்டு சாப்பிட்ருந்தார். தே ஏட் அண்ட் வாட்ச்ட் எ செரமனி. அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு? டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கார். வேர் பீப்புள் வேர் பேயிங் ரெஸ்பெக்ட் டு எ ஹெல்மெட் ஆன் டாப் ஆஃப் த கன். அந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? தலையில் ஹெல்மெட் மாதிரி அணிஞ்சிக்கிட்டு கையில் கன் வச்சிட்ருக்காங்க. உடனே டேட் வாட் இஸ் திஸ் பிளேஸ், வாட் ஆர் தே டூயிங் ஆஸ்க்டு ஆனந்தன். ஆனந்தன் கேட்குறான், இது என்ன இடம், அங்கே என்ன செய்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறான். டேட் ரிப்ளைடு, திஸ் இஸ் அமர் ஜவான் ஜோதி, எ மெமோரியல் ஃபார் த சோல்ஜர்ஸ் ஹூ டைடு ஃபார் அவர் கண்ட்ரி. அப்பா சொல்கிறாரு, இந்த இடம் பேர் அமர் ஜவான் ஜோதி, இறந்த படை வீரர்களின் நினைவாக கட்டப்பட்ட இடம்தான் இது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. நாட்டுக்காக உயிர் திறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக கட்டப்பட்ட இடம்தான் அமர் ஜவான் ஜோதி. எவ்ரி இயர் 7th December இஸ் அப்சர்வ்டு ஆஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே. ஒவ்வொரு வருடமும் 7th December 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவர்களோட நினைவாக கொடிநாள் கொண்டாடப்படும். On that day, we remember the sacrifices of our soldiers for guarding our nation. நம்ம நாட்டுக்காக உயிர் துறந்த தியாகம் செய்த அந்த படை வீரர்களின் நினைவாக அந்த நினைவிடமும் தியாகிகளின் தினமாகவும் அங்கே கொண்டாடப்படுகிறது. It is a great honor to serve the nation by joining the army. இது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க இல்லையா, அதனால் அவங்க ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்காக உழைச்சாங்க. அது பெருமைப்படக்கூடிய விஷயம். இங்கே திங்க் கொடுத்துருக்காங்க. Why do the soldiers die? People die. When will it stop? ஏன் போர் வீரர்கள்லாம் போரில் இருக்கிறாங்க, அதை நம்ம தடுக்க முடியாதா? ஒவ்வொரு நாட்டுக்கிடையிலையும் சண்டை இல்லாமல் இருந்தாக்கா அந்த போரை நம்ம தடுக்கலாம். அந்த போரை தடுக்கிறதுக்கு நாம் மட்டும் நினச்சா பத்தாது, அடுத்த நாடுகளும் அதை நினைக்கணும். யாழினி ப்ரௌட்லி டிக்ளேர்ட், when I grow up, I will join the army and serve the nation. யாழினி சொல்கிறா, நான் பெரியவளானவுடனே நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணி நானும் இந்த நாட்டுக்காக
என்னோட சேவையை செய்வேன். ஆனந்தன் said, I will become a doctor and treat the people. ஆனந்தன் சொல்கிறான், நான் டாக்டர் ஆவேன், நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். யாழினி ஆஸ்க்டு, why don't you join the army and serve the nation like me? யாழினி கேட்குறா, நீ ஏன் ஆர்மியில் இருக்கவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்க மாட்டேற, அது உனக்கு பிடிக்கலையா, நீ விரும்பலையா அப்படின்னு கேட்குறா. ஃபாதர் சொல்கிறாரு, இன்டர்வெண்ட் நடுவில் ஃபாதர் சொல்கிறாரு, ஹர் அண்ட் செட் அவட்ட சொல்கிறாங்க, ஜாயினிங் தி ஆர்மி இஸ் நாட் த ஒன்லி வே டு சர்வ் த நேஷன். ஆர்மியில் செய்கிறது மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்கிறது மட்டும் கிடையாது. ஈச் ஒன் ஆஃப் அஸ் கேன் சர்வ் த நேஷன் இஸ் அவர் ஓன் வே. அவங்கவுங்களோட விருப்பப்படி நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பல வழிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யாழினி ஆஸ்க்டு, ரியலி டேட், ஹவு கேன் வி சர்வ் த நேஷன்? யாழினி கேட்குறா, உண்மையா டாடி, எப்படி அந்த சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. ஃபாதர் said, serving in the army is a grace, but not everyone gets a chance to serve. சேவை செய்வது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான், ஆனால் எல்லாராலையும் அந்த சேவையை செய்துவிட முடியாது, எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. பட் ஈச் ஆஃப் அஸ் ஹேஸ் அ ரோல் இன் அவர் சொசைட்டி அண்ட் பை டூயிங் தட் ரோல் வி ஆர் சர்விங் அவர் நேஷன். ஆனால் எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை வேண்டும். ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணுன்ற மனசோட வரணும். ஃபாதர் கண்டினியூட், ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் கார்முகிலன். அவங்க அப்பா எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. கார்முகிலனோட ஸ்டோரி. ஹி வாஸ் அ டாக்டர். அவர் ஒரு மருத்துவர். ஹூ டைட் சர்விங் த பீப்புள். இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். அவர் பீப்புளுக்காக சேவை பண்ணார். ஹி வாஸ் யங் அண்ட் டேலண்டட். அவர் சின்ன வயசு நல்ல திறமைசாலியாக இருந்தார். ஹி வென்ட் டு த USA ஃபார் ஸ்டடியிங். அவர் படிக்கிறதுக்காக USA போயிருந்தார். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அவங்க பேரண்ட்ஸும் அவர் USA போய் படிக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. தே தாட் தட் ஹி வுட் live in the USA and continue his practice. USA அவரோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். பட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் he came back to India and started treating poor people free of cost. ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவர் இந்தியாவுக்கு வந்து ஏழை மக்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக மருத்துவம் பார்த்தார். யாழினி ஆஸ்க்டு, வேர் ஹிஸ் பேரண்ட்ஸ் நாட் ஆங்க்ரி வித் ஹிம். யாழினி கேட்குறா, அப்போது அவங்க அம்மா அப்பா கோவப்படலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அப்பா சொல்கிறார், டேட் செட், தே வேர் ஆங்க்ரி பட் தே நியூ ஹி வாஸ் ஹாப்பி. முதல்ல அவங்க கோவப்பட்டாங்க, ஆனால் அப்புறம் அவங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஒன் டே டெங்கு broke அவுட் இன் த நியர்பை வில்லேஜஸ். ஹி லெஃப்ட் டு தோஸ் வில்லேஜஸ் டு ட்ரீட் த பீப்புள். ஒரு நாள் அந்த கிராமத்திலேயே டெங்கு ஃபீவர் அதிகமாக இருந்தது அந்த கிராமத்துங்களில். இவர் அந்த வில்லேஜஸ்லாம் போயிட்டு மக்களுக்கு மருத்துவ உதவி செய்து வந்தார். ஹி சேவ்டு த லிவ்ஸ் ஆஃப் மெனி. ஹி வாஸ் சூன் வெல் நோன் இன் த வில்லேஜ் அண்ட் பீப்புள் பவர்ட் இன் டு கெட் ட்ரீட்டட். அந்த கிராம மக்களெல்லாம் அவர் அந்த நோயிலிருந்து காப்பாற்றினார். அந்த நோய் வேகமாக எல்லாருக்கும் பரவச்சு, இவரும் மக்களை அந்த நோயிலிருந்து காப்பாற்றினார். பட் ஒன் டே ஹி காட் இன்ஃபெக்டட் பை த டிசீஸ் அண்ட் was taken and worried to the city hospital. அந்த நோய் இவருக்கும் தாக்கிடுச்சு. அந்த நகரத்தோட மருத்துவமனையில் இவரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். he was in critical condition. அவரோட நிலைமை மோசமாக இருந்தது. his parents were upset and worried. அவரோட பேரண்ட்ஸும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. he told his parents that he had done his duty to the country and was happy. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட சேவையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா என்னோட நாட்டுக்கு நான் மருத்துவம் படித்ததோட பயனை அடைஞ்சிட்டேன். இன் எ கப்புள் ஆஃப் டேஸ் ஹீ டைடு. ஒரு சில நாட்கள்லேயே அவர் இறந்துட்டார். இன் ஹீஸ் மெமரி த பீப்புள் ஆஃப் த வில்லேஜ் ஹாவ் பில்ட் எ ஹாஸ்பிட்டல் and treated people at free of cost.
அவரோட நினைவாக தான் அந்த வில்லேஜ்லேயே அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அவரோட பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கினாங்க. அங்கே மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டது. தட்ஸ் ரியலி கிரேட் டேட், ஹீ இஸ் எ ரியல் ஹீரோ செட் யாழினி. யாழினி சொல்கிறா, உண்மையிலே அவர் ரொம்ப கிரேட்டு, அவர் ரியல் ஹீரோ, உண்மையான ஹீரோ, கதாநாயகன் அப்படின்னு யாழினி சொல்கிறா. ஃபாதர் ரிப்ளைடு, ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவர் கண்ட்ரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டை நேசிக்கணும், நம்ம நாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். வி ஷுட் ட்ரீட் எவ்ரி ஒன் அரவுண்ட் அஸ் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். எல்லா மக்களையும் நேசிக்கணும், எல்லா மக்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். தட்ஸ் த ரியல் சர்வீஸ் டு த நேஷன். அதுதான் உண்மையான நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை. நெக்ஸ்ட் கிளாசரி, ஹானர், கிரேட் ரெஸ்பெக்ட், மரியாதை, பெருமைன்னு சொல்லுவோம். அடுத்து சர்விங், ஒர்க் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆர் பர்சன். சர்விங்னா சேவை, ஒருவருக்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ நமது சேவையை, அவங்களுக்காக நம்ம வேலை செய்கிறது தான் சேவைன்னு சொல்லுவாங்க. செரிமனி, எ ஃபார்மல் ஈவெண்ட் டு செலிப்ரேட் அன் ஆனிவர்சரி இயர். ஒவ்வொரு ஆண்டும் நினைவு தினமாக கொண்டாடுவதோ அல்லது நினைவாக ஒரு தினத்தில் செலிப்ரேட் பண்ணுறது தான் செரிமனின்னு சொல்லுவாங்க. மெமோரியல், ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் டு ரிமைண்ட் ஆஃப் எ பீப்புள் ஆர் ஈவெண்ட். மெமோரியல்னால் நினைவகம், நம்ம மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ளும்படி ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்துவது தான் மெமோரியல். இன்டர்வென்ட், இன்டரப்ட் எ கான்வர்சேஷன், இருவரின் உரையாடலுக்குள் குறுக்கே நுழைவது தான் இன்டர்வென்ட். சாக்ரிஃபைசஸ், கிவிங் அப் சம்திங் மோர் வேல்யூபிள், விலை மதிப்பற்ற ஒன்றை பிறருக்காக நாம் தியாகம் செய்வது, அதுதான் சாக்ரிஃபைசஸ். இன்ஃபெக்டட், கண்டாமினேட்டட் வித் ஹார்ம்ஃபுல் திங்ஸ், சில கிருமிகளால் நம்ம தாக்கப்படுவது தான் இன்ஃபெக்டட்னு சொல்லுவோம், அதே பாதிப்பு. கார்டிங், டு வாட்ச் ஓவர், டு ப்ரொடெக்ட் ஆர் கண்ட்ரோல், ஒன்றை பாதுகாப்புடன் கண்காணிப்பது, இதுதான் கார்டிங். தேங்க்யூ சில்ட்ரன்.